கிட்டத்தட்ட மார்க்கெட்ல சேல் பண்ற 1 லிட்டர் தேனோட விலை 1000ல இருந்து 2000 வரைக்கும் நமக்கு சேல் பண்றாங்க. இப்படி உயிரை பணைய வச்சு எடுக்கிற தேன்ல கடையில விற்கிற தேனுக்கும் காட்டுல எடுக்கிற தேனுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தேனுல கொம்பு தேனு, பொந்து தேனு, மலை தேனு, சிறு தேனு, பூத்து தேனு அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. தேனை எப்படி எடுக்கிறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமா? இந்த ஏரியா வந்து கேரளாவில் இடுக்கி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை. இது ஒரு மரத்து தூர். இந்த தூர்லேருந்து இந்த தேனை எடுக்கிறோம் பாருங்க. இதுக்குள்ளே நீ போக 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 முன்னுக்கு ஒரு ராடு சின்னதாக தெரியும். இந்த பார்த்தீங்களா முள்ளு தேன் காட்டுக்குள்ளே ஏலக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மரத்து பொந்து இருக்கு பாரு, இந்த பொந்துக்குள்ளே இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த தேன் இருக்கா குஞ்சு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதில் இந்த புழு முட்டை இருக்குல்ல, ஆமாம், இதெல்லாம் இருந்துச்சுனாலும் எடுத்து காலி பண்ணிடணும். காலி பண்ணிவிட்டு இதை இந்த இருப்பாரு இப்போ புளிஞ்சு நல்லா வடிகட்டுற துணியில் இப்படி புளிஞ்சு இந்த பார்த்துக்க இந்த ஒதுக்கி வச்சுக்கல, இதெல்லாம் சேர்த்து புளியக்கூடாது. ஓ சரி சரி. நம்ம மேலே மரத்துலேருந்து எடுத்ததுனால கீழே அந்த பொந்துலேருந்து எடுத்ததுனால அங்கிட்ட இறங்கி போகிறதுனால இது கூட போட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இப்படி காலி பண்ணிடணும். வேஸ்ட் அது. இந்த இதுவுமே வேஸ்ட் தான், இதுவுமே வேஸ்ட் தான். இந்த இதெல்லாம் இது பூராமே புல் தேனுதேன். இந்த பார்த்தீங்களா இது பூரா புல் தேனு. அப்படி ஃபுல்லாக தேனாத்தி விழுகும் பார்த்தீங்களா. அது வெறும் தேனு மட்டும் தான் விழுந்து விழுகுது, வேறு எதுவுமே வந்து விழுகாது. இது வந்து சிலவங்க என்ன செய்ய இந்த முட்டையெல்லாம் சேர்த்து புழிஞ்சு இந்த பூவெல்லாம் சேர்த்து புழிஞ்சு அந்த தேன் இந்த வாங்கிட்டு போவாங்க. ஒரு 4 நாள் 5 நாளில் முறையாக மேலே வந்துடும். இது வந்து அப்படியே குப்பியில் செட் ஆயிடும். உள்ளிகளும் ஜீனி கலந்து வச்சிருப்பாங்க. அது வேஸ்ட் தான். ஒரு 4 நாளைக்கு தான் இருக்கும், நல்லா இருக்கும். பாக்கி அது மோசமாயிரும். எல்லா பல பூவுகள் எடுத்துட்டு வரும். பல பூவுல அங்கிட்டு வெளியே அலைஞ்சு எடுத்துட்டு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது. அது வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கலாம். இந்த பெட்டியில வைக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது. இது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்க முடியும். இதே ஒரிஜினல் தேனா இருக்கும். இப்படி சுத்தமான தேனை சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, ப்ராப்பர் டைஜஷன், ஸ்கின் ஷைனிங், இருமல், சளி, ரத்த சோகை, வெயிட் லாஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா சர்க்கரை பாகு கலந்த தேன் நமக்கு பலனே தராது. அதனால சுத்தமான தேனை அப்படின்னு பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.